you're not loving your own body by taking care of it is the result to physical abuse of any degree. Then the question might come, 2-month-old child, 2-year-old child are getting raped, then what is the reason for that? Are they not loving themselves? Are they not respecting their body? Yes, that is what they have done in their last birth, previous life. Previous life, if you are not போகிற போக்கில் இந்த வீடியோவில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெண்கள் மேலே நடக்கிற அபியூஸ் வந்து அந்த பெண்கள் தான் காரணம். ஈவன் வந்து குழந்தைங்களா இருந்தால் கூட அவங்க வந்து முன்ஜென்மத்தில் செஞ்ச பாவத்தினால தான், இல்லை அப்போ செஞ்ச கர்ம வினையினால தான் இப்போ வந்து அவங்களுக்கு அபியூஸ் நடக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரியான டைலாக்ஸ் எல்லாம் காலங்காலமாக பெண்கள் கிட்ட சொல்லப்படுறது தான். நீ ஏதாவது பண்ணியிருப்ப, நீ ஒழுங்காக இருந்ததுன்னா அவன் உன்னை வந்து அபியூஸ் பண்ணியிருக்க போகிறான் அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்ம திரும்ப திரும்ப கேட்டிருப்போம். இவங்க அந்த மாதிரி கான்டெக்ட்லாம் பேசுகிறாங்களான்னு கேட்டால் கிடையாது. அந்த கான்டெக்ட்டே ஒரு மட்டமான கான்டெக்ட். ஆனால் இவங்க வந்து முன்ஜென்ம பையன், உன்னோட கர்மான்லாம் சொல்லி பேசுகிறாங்க. இது வந்து எப்படின்னா, நம்ம இத்தனை வருஷம் வந்து படிக்காமல் இருந்ததுக்கு, நம்மளோட உரிமைகளை வந்து கேட்காம இருந்ததுக்கு, நம்மள ரொம்ப கேவலமா நடத்துறதுக்கெல்லாம் இந்த வர்ணாசிரம தர்மத்துல வந்து என்ன சொல்லுச்சுன்னா, இதுதான் உன்னோட கர்மா, நீ உன்னோட முற்பயன்ல இந்த பலன் தான் நீ பண்ணியிருக்கிற, இந்த பலனை பண்ணனால இந்த ஜென்மத்துல உனக்கு இவ்வளவு உரிமைகள் தான் இருக்குது, இந்த அவமானங்களை நீ தாங்கி தான் ஆகணும், இதெல்லாம் சொல்லிதான் இந்த சமூகத்தை வந்து எத்தனையோ 1000 வருஷங்களா அடிமை பண்ணி வச்சிருந்தாங்க. இப்ப அந்த விஷயத்தை தான் இவங்க போற போக்குல பேசியிருக்காங்க. இவங்களை பத்தி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். எங்க பேர் துர்கேஷ் நந்தினி. ஹோம் ஸ்கூலிங் பத்தி வந்து நிறைய கிளாஸஸ்ல எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து அப்புறம் இருந்தே இவங்கள்ட்ட பிரச்சனை இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சாதிய சமூகத்துல ஹோம் ஸ்கூலிங் வந்து ஒரு நல்ல விஷயமானு கேட்டால் என்ன பொறுத்தவரைக்கும் அதில் நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்குது. அது இல்லாமல் இவங்க கோயம்புத்தூர் பேரண்டிங் நெட்வொர்க் கூட சேர்ந்து நிறைய கிளாஸஸ் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர் பேரண்டிங் நெட்வொர்க்கில் இருக்கவங்க கூட இந்த மாதிரியான சூடோ சயின்சஸ் பேசி நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இது வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸ்க்ளூசிவ் குரூப் தானே, இவங்க ஏதோ பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம விட முடியுமான்னு கேட்டால் கிடையாது. இவங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யாராக இருக்கிறாங்க அப்படின்னா, வல்னரபிளாக இருக்கிற விமன், அதுவும் முக்கியமாக ப்ரீபாட்டம் போஸ்ட்மார்ட்டம் இருக்கிற விமன் தான் வந்து இவங்களோட டார்கெட்டாக இருக்கிறாங்க. ஜென்டில் பேரண்டிங், நேச்சர் பர்த்திங், அது இதுன்னு சொல்லி எக்கச்சக்க கோச்சிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிளாஸஸ் வைக்கிறாங்க. அதுவும் வந்து க்ளோஸ்டு கிளாஸஸாக இருக்குது. இப்போ இந்த க்ளோஸ்டு கிளாஸஸ்க்குள்ள என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கன்சர்னிங்கா இருக்குது. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பீப்புளுக்கு தான் அப்படின்னு சொல்லி நம்ம இக்னோர் பண்ண முடியாது. இந்த விஷயத்தை இன்னைக்கு நடக்கிற கான்டெம்பரரி அரசியல் கூட நம்ம பொருத்தி பார்க்கணும். ஏன்னா நம்ம எத்தனையோ போராடி பெற்ற விஷயங்கள், நம்ம கான்ஸ்டிடியூஷன் நம்மளுக்கு வந்து அஷூர் பண்ண உரிமைகளை வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து மாத்திட்டு இருக்கும்போது, அதாவது மாத்திட்டு இருக்காங்க அப்படின்னா நம்மள பின்னோக்கி இழுத்துட்டு போகும்போது அந்த விஷயத்தோட சேர்ந்துதான் இதை பார்க்கணும். இப்போ ஒரு சொசைட்டி வந்து முற்போக்கா மாறுறது இல்லை பொலிட்டிக்கலா அவேரா இருக்கிறதுல வந்து பெண்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. அதுவும் முக்கியமா வந்து மதர்ஸ் வந்து பெரிய ரோல் பிளே பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம சொசைட்டி அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு ஜெண்டர் ரோல் ரிஜிடா இருக்கிற சொசைட்டியா இருக்குது. அதே மாதிரி உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரா இருக்காங்க அப்படின்னா, படிச்ச டிஜிட்டல் ஆக்சஸ் இருக்கிற பெண்களா இருக்கிறாங்க. அவங்களால ஈஸியா அவங்களை சுத்தி இருக்கிற சர்க்கிளை வந்து ரேஷனலா வச்சுக்க முடியும். அப்போ அவங்கள டார்கெட் பண்ணி இந்த மாதிரியான பிற்போக்கு எண்ணத்தை வந்து விதைக்கும் போது அந்த பெண்கள் சொல்றத படிப்பறிவு கம்மியா இருந்து இல்ல டிஜிட்டல் ஆக்சஸ் இல்லாத பெண்கள் வந்து ஈஸியா நம்புவாங்க. இன்னைக்கு அபியூஸ் பத்தி பேசுறவங்க நாளைக்கு வந்து வேலையை பத்தி பேசுவாங்க. நீங்க வேலைக்கெல்லாம் வந்து வெளியே வர வேண்டாம், நீங்க வெளியே வந்தீங்கன்னா பாதுகாப்பா இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பெண்கள் வந்து படிச்சா பிரச்சனை, படிச்சா பாவங்கிற இடத்துக்கு நம்ம எங்க இருந்தோமோ அதே இடத்துக்கு இவங்க மூவ் பண்ண வைப்பாங்க. ஸோ இந்த இஷ்யூ வந்து ஒரு ஐசோலேட்டட் இஷ்யூவா நம்ம பார்க்க முடியாது. இந்த மாதிரியான கோச்சிங்ஸ்க்கு பின்னாடி அன்சைன்டிஃபிக்கா பேசுறாங்க, இர்ரேஷனலா பேசுறாங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி என்ன மோட்டிவ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரியான கோச்சிங்ஸ்க்கு வந்து என்ரோல் பண்றாங்க அப்படிங்கிறப்ப நான் என்ரோல் பண்ணலைன்னா என்ன வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னு சொல்லி யோசிக்காம, ஒரு ஃபோமோ இல்லாம ரேஷனலா திங்க் பண்ணி நம்மளுக்கு வந்து இது வந்து நடைமுறைக்கு ஒத்து வருமா, இன்னைக்கு பேசுற விஷயங்கள் இது எங்க போய் முடியுங்கிறது நம்ம கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்றதுல எந்த தப்பும் இல்லை. ஏன் இந்த எல்லா ஸ்கேமும் கோயம்புத்தூர்ல நடக்குதுன்னு தான் எனக்கு புரியல.